நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், டெல்லியா தமிழ்நாடா பார்க்கலாம் என்று சொன்னார். தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அணி நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலேயே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் திருமாவளவன் அவர்கள் என்ன வந்தாலும் சரி கூட்டணியிலே தொடரும் என்று சொல்கிறார்கள். நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இதுல ரெண்டு கும்பல் இருக்கீங்க, ரெண்டு பேர், ரெண்டு கும்பல். பாஜகவுக்கும் பாஜகவோட ஆதரவோடு அவருடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு கும்பல். ஒன்று விஜய் தலைமையிலான ஒரு கும்பல், இன்னொன்று ஓம் தமிழர். ரொம்ப நம்ம சொல்லுவாங்க, இதெல்லாம் திராவிட இயக்கம், திராவிடம்னா திருட்டு திராவிடம் சொல்றான். திராவிடத்தை திருட்டு திராவிடம் சொல்றவன் ஆதி திராவிடங்கள் என்ன சொல்லுவான் பாருங்க. ஒட்டுமொத்தமா ஆரியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு துறையோகக்கூடிய மிக மோசமான பாஜகவுக்கு ஆதரவான கும்பல் தான் விஜய் என்கின்ற பெயரிலும் இங்கே ஓம் தமிழர் என்கின்ற பெயரிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கேட்கணும், எல்லாம் போய் கேட்கணும். அவங்க சும்மா விசிலடிப்பாங்க, விசிலடிச்சுட்டே இருப்பாங்க. விசிலடிக்கிறவங்க தலைவர் என்ன சொன்னாரு, மக்களுக்கு போராடுகிறவர்களை சட்டசபைக்கு அனுப்புது. அதனால நம்ம ரொம்ப கவனமா விசில் அடிக்கிறவங்களை பார்த்து நம்ம கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. எந்த தொகுதியிலும் விஜயே நின்று அவர் டெபாசிட் வாங்குவாரா என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. அவரே ஜெயிக்க முடியாது. அதனாலதான் அவர் 2 தொகுதியில போட்டிடுறாரு. ஜெயிக்கணும்னு விரும்புறவங்க ஒரு தொகுதியில போட்டிடுவாங்க. கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்பிக்கை இருந்தா ஒரு தொகுதியில நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்னா. ஆனால் விஜய்க்கு தான் ஜெயிக்குமா என்கின்ற நம்பிக்கை இல்லாதனால்தான் ஒரு ஆப்ஷன் தரார். சில படங்கள் அவரே கொடுப்பாரு, ஏ ஆப்ஷன், ஏ ஆப்ஷன், பி, அவரே ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார். விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவினுடைய உறவுகள், அவர்களுடைய செயல்பாடுகள். இன்னும் தேர்தல் ஆணையமும் அவர்களுக்கு துணையா இருக்கிறது. யாருக்கு? பாஜகவுக்கு. அதனால்தான் நாம் ஒரு ஓட்டு கூட நாம் சிதறிவிடக்கூடாது. ஒட்டு மொத்தமாக பானைக்கு போட வேண்டும். எல்லோரும் இணைந்து நாம் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய தலைவர் மாகாண தலைவர் தொல்காப்பியின் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி வெல்ல வேண்டும். அதுதான் தமிழ்நாடு அணி. கிரிக்கெட்ல நீங்க பார்க்கலாம், தமிழ்நாடா என்ன சொல்லுவீங்க, டெல்லியா பார்க்கலாம் என்று சொல்வார்கள். இங்கே தேர்தல் களத்திலும் இதுதான், தமிழ்நாடா டெல்லியா, இதுதான். டெல்லிக்குள்ள உட்கார்ந்து டெல்லிக்கு பின்னாடி இருந்து டெல்லியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருவர் தான் எடப்பாடியாக இருக்கிறார். நாம் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அணியாக நாம் இருக்கின்றோம். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த விழிப்போடு இருங்கள். எந்த ஓட்டும் எல்லாம் அப்படியே ராவெல்லாம் நம்ம காவ காத்திருப்போம். விவசாயம் பார்த்துட்டு நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவோம், வேர்க்கடலை அறுவடை பண்ணுவோம். ஆனா நைட்ல லைட்டா கண்ணம் போடணும்னா நாய் மாரி ஏதோ தூக்கி போயிடும், இல்லைன்னா ஏதாவது தூக்கி போயிடுவோம். அந்த மாதிரி திருட்டு கும்பல், டெல்லி கும்பல். நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நாம் இந்த விழிப்போடு இருக்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார், திண்டிவனம் வென்றாக வேண்டும், திண்டிவனம் வென்றாக வேண்டும். எம்எல்ஏ என்பது என்ன சொல்றாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. நான் இன்றிலிருந்து சொல்கிறேன், மெம்பர் ஆஃப் லேபர் அசெம்பிளி. நான் இந்த தொகுதியிலிருந்து போகிற வேலைக்காரன். அதான் அந்த எம்எல்ஏங்கிறது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அல்ல, மெம்பர் ஆஃப் லேபர். அதை நான் இந்த தொகுதியிலிருந்து உணர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். பானை சின்னத்துக்கு வாக்களிப்பது நமக்கு வாக்களிப்பது, பானை சின்னத்துக்கு வாக்களிப்பது நம்முடைய தலைவரை பாதுகாக்கக்கூடியது, பானை சின்னத்துக்கு வாக்களிப்பது நம்முடைய தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியது, பானை சின்னத்துக்கு வாக்களிப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு தொடர வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் அத்தனையும் இப்பொழுது ஜூன் மாதத்திலிருந்து மீண்டும் தொடரப் போகிறது. அது தொடர வேண்டுமானால் பானை சின்னத்திற்கு எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். பானை சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று சொல்லி உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.